பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், எங்களோடு பேசுவீராக. உம் நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் பிரசன்னம் பாதுகாப்பு நன்மைகள் உண்டாக செய்வதாக. கிருபை இருக்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அனைவரும் உட்கார்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபு 32ஆம் அதிகாரத்திலே திடீரென ஒரு மிஸ்ட்ரி மேன் வருகிறார். புரியாத புதிர் உள்ள ஒரு மனிதன். யோபு அவருடைய மூன்று நண்பர்கள் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எலிபாஸ், சோஃபார், பில்தார். இப்போ யோபுவை அட்டாக் பண்ண வந்த சாத்தான் பரலோகத்திலேருந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான். அவன் தான் காரணம். நமக்கு தெரியும், நம்ம படித்தோம். யோபுக்கு பின்பதாக நடக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம படித்தோம். ஆனால் யோபுக்கு தெரியாது. இந்த 3 நண்பர்களும் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணாங்க, யோபு தப்பு பண்ணியிருக்கக்கூடும், நண்பர்கள் அவங்க பிள்ளைகள் தப்பு பண்ணியிருக்கக்கூடும் இதான் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த 3 பேர் பேசிக்கொண்டிருக்க 32ஆம் அதிகாரத்தில் புதிதாய் ஒருவனை இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறது. யோபின் இந்த யோபு காவியம். அது யாருன்னு பார்த்தோம்னா, தி மிஸ்ட்ரி மேன் எலிஹு. பின்னும் எலிஹு. இப்போ புது வாய்ஸ், புது சத்தம், புது குரல், புது வழியான பேச்சு. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு தத்துவங்கள் இருந்தாலும், இல்லை மனிதர்களுக்கு ஒரே தத்துவம் இருந்தாலும் அவர்கள் அதை விளக்கி கூறுகிற முறை வித்தியாசமாக இருக்கும். வலியை பற்றின ஒரு புது கண்ணோட்டத்தை இந்த மிஸ்ட்ரி மேன், புதிர் மனிதன் சொல்லித்தரப்போகிறார். நம்ம படிச்சிட்டோம். 32லேருந்து 37 வரைக்கும் நம்ம இதை படிக்க போகிறோம். 32, 33, 34, 34 வரைக்கும் படிச்சிட்டோம். நீங்கள் 35லேருந்து நம்ம போகிறோம். இந்த பிரச்சனையின் மத்தியில் சாம்பலின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிற யோபு, அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிற 3 நண்பர்கள், இவர்கள் எல்லாருடைய குரலையும் தாண்டி இவனுடைய குரல் வருகிறது. இவரை பற்றி பெரிய அளவுக்கு இன்ட்ரொடக்ஷன் இல்லை என்றாலும் இவன் இன்றைக்கு பேச போகிறான். இந்த மனிதனுடைய வார்த்தைகள் என்ன கோட்பாடோடு பேசுகிறார்? இவருக்கு வேதம் தெரியுமா? சத்திய வேதம் தெரியுமா? அவர் அனுபவம் உள்ளவரா என்றெல்லாம் நாம் தெரியாது இருந்த போதும் கூட இன்றைக்கு இந்த எலிஹு பேச போகிறார். எலிஹு என்றால் மை காட் இஸ் ஹீ, என் தேவன் அவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. என் தேவன் அவர். நான் 32ஆம் அதிகாரத்தில் எல்லாம் படிக்கும்பொழுது இவன் யார் என்றால் பார்ஷேல். நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20, 21 படித்தோம் என்றால் இவருடைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22, 20, 21 வசனங்கள். இவனுடைய தகப்பன் பேர் பாராஷல் என்று இங்கிலீஷ் வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் காட் பிளெஸஸ். ஆமென். தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம். இந்த பூஸ் என்று சொல்லுகிற தேசம் வூட்ஸ் என்கிற தேசத்துக்கு அருகாமையில் இருக்கிறது. வூட்ஸ் தேசத்துலேருந்து யார் வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். யோபு. வெரி குட். பூஸ் தேசத்துலேருந்து வரவர் யாருங்க? எலிஹு. ரைட். நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 22, 20, 21 யாருன்னா படிக்கிறீங்களா? பார்த்தீங்களா? ஆதியாகமம் 22, 20லேருந்தே படிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றால் அவர்கள் யார் என்றால். ஹல்லேலூயா. அவர்கள் யார் என்றால் என்ன சொல்கிறாங்க? யாரா? மில்கால் உன் சகோதரனாகிய நாகோர் யாரு? ஆபிரகாமுடைய பிரதர். இவங்க 2 பேரோட அப்பா பேர் என்ன பேர்? தேராகோட பிள்ளை தான் யாரு? ஆபிரகாம். இவன் சகோதரனோட பிள்ளைகள். புரியுதுங்களா? ஆபிரகாமோட பிரதர் பேர் என்ன பேருங்க? நாகோர். குழப்பம் இல்லையே. நாகோர் மில்காலுக்கு 2 பிள்ளைகளை பெற்றார். அதில் முதல் பேர் என்ன பேர்? வூட்ஸ். 2வது தம்பி பேர் பூஸ். அப்போ யோபையாக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வருகிறது. அவர் இருக்கிற ஊர் யாருக்கு ரிலேட்டட் ஆகுது? ஆபிரகாமுக்கு ரிலேட்டட் ஆகுது. பூஸும் ஆபிரகாமுக்கு ரிலேட்டட் ஆகிறது. ஓகே தேவச்சனமே, இப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் யோபு வாழ்ந்திருக்கக்கூடும். ஆபிரகாம் பெரியவரா?
யோபு பெரியவரான்னு நமக்கு தெரில. ஏன்னா அந்த காலத்தில் பேட்ரியாக்ஸ் ரொம்ப நாள் வாழ்ந்துருக்காங்க. ஆபிரகாமே 180 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்கிறார். யோபும் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்துருக்கிறார். ஆக நிறைய கன்ஃபியூஷன். 40, 50, 60 வயசில் போகும்போது தான் பையன், அப்பா, தாத்தா, அதையும் தாண்டினா ஒரு கொள்ளு தாத்தா, அதுக்கு மேலே எள்ளு தாத்தா, அதுக்கு மேலே என்னென்னா தாத்தான்னு தெரியாத காலங்கள்லாம் இவைகள் வாழ்ந்திருக்கிறது. ஓகே, இதிலிருந்து வந்தவர் தான் இவர். ஆமென். இந்த 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 அந்த மனுஷன் பேர் என்ன சொன்ன? பாராகேல். இது பூஸ் என்கிறது ஊத்ஸுக்கும் பக்கத்தில் உள்ள ஊர். அங்கே தான் யோபு வாழ்ந்திருக்கிறார். இது நாகோருடைய பிள்ளைகளுடைய ஊர் வந்தது. ஆனால் பாராகேல் என்பவர் ராமாவின் ஊரிலிருந்து வருகிறார். ஆமென். ஆமாம், படிப்போம். ரூத் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நமக்கு காட்டி கொடுக்கும். ரூத் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். ஆக ராம் என்கிற அந்த 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 குலத்திலிருந்து, அந்த ட்ரைப்லேருந்து, அந்த கிண்ட்ரட்லேருந்து பிறந்தவர் தான் பாரசல். ஓகே, ஒரு வகையில் பார்க்க போனால் இந்த எலிஹு ஆபிரகாமுக்கும் சொந்தக்காரு, யோபுக்கு பக்கத்து ஊருக்காரு, தாவீதுக்கும் சொந்தக்காரு. சாதாரண ஆள் இல்லை, கொஞ்சம் பெரிய ஆள் தான். இவர் என்ன பேசுகிறாருன்னா, யோபு நீ வயசில் பெரிய ஆள், நீ ஃபஸ்ட்டு பேசு, அப்புறம் நான் பதில் சொல்கிறேன்னு ஒரு முறை சொல்கிறாரு. ரெண்டாவது சொல்கிறாரு, 4 முறை கோபப்பட்டு எழும்புறாரு. அவரால் தாங்கிக்க முடியல யோபு பேசுகிற பேச்சு. ஆமாம், ஒரு ஊழியக்காரர் எழுதுறாரு, he was talking with arrogance of youth. வாலிப பிள்ளைங்க ஒன்று பேசும்போது சாஃப்டாக பேச மாட்டாங்க. நீ பண்ணதான் தப்பு அப்படின்வாங்க. ஆனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்குதுப்பா அப்படின்வாங்க. he was talking with arrogance and he was seeking to upstage the older men of their errors. அந்த பெரியவங்க பண்ண தப்பை எடுத்து அந்த மேடையில் நிறுத்தி நீ ஒழுங்கா அப்படின்னு கேட்குற அந்த வாலிபர்கள் மத்தியில் இந்த எலிஹு விட்டோன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். ஆமென். ஆமாம், நல்லா யோசித்து நாம் இவனுடைய வாதங்களை படித்தோம் என்றால் அந்த 3 பேர் பேசினது தான் வித்தியாசமான கோலத்தில் ஒரு வாலிப குரலில் பேசுகிறவனாக எலிஹு இருந்தான். ப்ரீவியஸான தேவனிடத்தில் ஞானம் ஏதாகிலும் இருக்குமா என்று நமக்கு தெரியவில்லை. மூதாதருடைய ஞானத்தில் இவன் பேசியிருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சில நேரத்தில் எலிஹு சொன்னது ஒன்று மட்டும் அதிலிருந்து புரிகிறது. என்ன சொல்கிறேன் என்றால், God often provides an answer in a manner which we do not expect. நீ என்ன ப்ரே பண்ணுறியோ பண்ணு, ஆனால் ஆண்டவர் சில நேரம் நீ எதிர்பாராத பதிலை உனக்கு கொடுப்பார் என்பதாக அவன் பேசியிருக்கிறான். ஆமாம், யோபு ஏற்கனவே 3 ஆறுதல் சொல்கிறவங்க மக்கள் மத்தியில் மைக்கடிச்சு உட்காந்துக்கிற நேரத்தில் புதிதாக எலிஹு வருகிறான். 32ஆம் அதிகாரத்தில் இன்ட்ரடியூஸ் ஆன எலிஹு 33ஆம் அதிகாரம் முழுவதும் பேசுகிறான். அவன் சொல்கிறது, உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு தக்கதாகவும் உன்னுடைய உணர்வுகளில் இருக்கிற இங்கிலீஷில் சொல்லணும்னா மூடுக்கு தக்கதாகலாம் கர்த்தர் உனக்காக இறங்கி வர மாட்டார். வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் happen. God is honest, God is impartial. ஆண்டவர் ஒரு தாழ்ந்த உள்ளத்துக்கு தான் பதில் கொடுப்பார் என்பதாக எலிஹு பேசுகிறதை நம்மால் காண முடிகிறது. ஆமாம், முதல் கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறார். அது என்ன கேள்வி என்றால், தேவன் உன்னுடைய உணர்ச்சிகளை பார்க்க மாட்டார், ஆமென் என்பதாக பேசுகிற எலிஹு இரண்டாவதாக ஒன்று சொல்கிறார், ஆண்டவர் அமைதியாக இருக்க காரணம் இதுவாக இருக்கக்கூடும் என்பதாக அந்த அதிகாரங்களில் பேசினார். ஆமாம், வலியை பற்றி எலிஹு நிறைய பேசியிருக்கிறார். எல்லாம் முந்தின அதிகாரத்தில் நடந்திருக்கிறது. உன் தேவன் நீ நினைக்கிறது போல் ரொம்ப சிறியவர் அல்ல, உன் தேவனை நீ குறைவாய் நினைப்பதற்கு என்று பேசியிருக்கிறார். ஆண்டவர் நீதிமானுக்கு சரியாக சரி கட்டுவார் என்பதாக பேசியிருக்கிறார். God is the just rewarder. நீ உண்மை உள்ளவனாக இருந்தாய் என்றால் உனக்கு ஜஸ்டிஸ்க்கு கர்த்தர் பண்ணிடுவார். God has the sovereign authority. தேவன் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார், அவர் கையில் வல்லமை இருக்கிறது என்பதாக சொல்கிறார். தேவன் பாரபட்சம் பார்க்காத ஆளுகை செய்கிற ராஜா என்று எலிஹு பேசியிருக்கிறார். தேவன் எந்த இடமும் சர்வ வியாபியாக இருக்கிற நியாயாதிபதி. he is the omniscient judge. he can investigate anything. he doesn't need any investigating committee.
எந்த டிடெக்டிவ்ஸும் ஆண்டவருக்கு போய் இப்படி துப்பு துளக்கிறவர்கள் தேவையில்லை, ஆண்டவருக்கு தெரியும் என்பதாக பேசின எலிஹூ 35ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக வந்த 34ஆம் அதிகாரத்தில் பேசினார். காட் இஸ் தி அப்சல்யூட் எக்ஸிக்யூட்டர். எக்ஸிக்யூட்டர்னா எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. யோபுக்கு ஓகே, வாட் இஸ் த ரூட் இஷ்யூ? உன் வலிக்கு காரணம் என்ன? உன் பிரச்சனைக்கு காரணம் என்ன? தேவன் உனக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கறது, நீ ரிப்பன் பண்ணு, உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காத, தேவனுடைய உறவில் நீ நிலைத்திரு, தேவன் உனக்கு நன்மைகளை கட்டளையிடுவார் என்பதாக பேசி வந்த எலிஹூ இன்னும் 3 அதிகாரத்தில் பேச போகிறார். ஆமென். எவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷனில் தான் கொடுத்துருந்தேன். இன்னும் 3 அதிகாரத்தில் கண்டினியூ பண்ணுவார். 35, 36, 37. அல்லேலூயா. 35ஆம் அதிகாரத்தில் எலிஹூ பேச போகிறது, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியது என்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? பார்த்தீங்களா, யோபு எங்கே இதை சொன்னார்னு யோபுக்கே தெரில, ஆனால் அவர் சொல்ல போகிறாரு. ஹவு கேன் யூ டூ திஸ்? என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியது என்று எண்ணுகிறீரோ? எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கிறதே, தேவன் நீதிபரர் இருக்கிறாரே, எனக்கு என்னுடைய நீதிக்கு தக்கதாக கர்த்தர் இல்லையோ என்பதாக பேசுகிறார். பேசிட்டு இந்த அதிகாரம் ஃபுல்லாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார்னா, ஜென்டிலாக உண்மையை பற்றி பேச போகிறார். எப்படிங்க? ஜென்டிலாக. இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தவங்க மத்தியில் இதை பெரிய விஷயங்கள்லாம் பேசிட்டு ஜென்டிலாக உண்மையை பற்றி பேச போகிறார். அப்படின்னா தான் ஏன் பேச போகிறாரு? நீர் வாழ்கிற வாழ்க்கை சீரற்ற வாழ்க்கை அப்படின்னு பேச போகிறார். ஆமென். சீரற்ற வாழ்க்கை. நமக்கு ஜீசஸை ரொம்ப பிடிக்க காரணம் என்ன தெரியுங்களா? எலிஹூ மாதிரி ஆளுங்க தான். பிரச்சனை நடுவில் வந்து நம்ம சரியில்லைன்னு சொல்கிற நேரத்தில் இயேசு எழுதும், படுக்கை எடுத்து நட, போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். விட்றா மாதிரியே தெரில. சில ஊழியக்காரங்க யோபின் புஸ்தகத்தை படிக்கவே வேணான்னு போவாங்க. ஏன்னா யோபு மேலே உள்ள விஷயத்தில் இல்லை, நடுவில் இவங்க பேசுகிறாங்களே ஃபிலாசபி, ஓன் தத்துவங்கள். ஓகே, உன் வாழ்க்கை சீரற்ற வாழ்க்கையாக இருக்கிறது, நீ நீதிபரர், நீ தேவனுடைய நீதியை காட்டில் உன் நீதி பெரிதாக இருக்கிறதோ, நான் பாவியாக இருப்பதில் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீரோ, உமக்கு உமோடு இருக்கிற உடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரம் சொல்கிறேன். போட்டாண்டா போடு. 4 பேருக்கும் சேர்த்து பேச்சு. 4 பேருக்கும் எல்லாம் பெரிய அங்கிள்ங்க நடுவில் உட்காந்து என்ன பண்ணுறான்? சின்ன போய் பேசுகிறான். நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிற உயரமாக இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும். லுக் அட் த சீ, லுக் அட் த ஸ்கை. வானத்தை நோக்கி பார்க்கும். நீ பாவம் செய்தா அதனால் அவருக்கு என்ன நஷ்டம்? அப்போ இன்டெரக்டாக சொல்கிற யாருக்கு நஷ்டம்? உனக்கு நஷ்டம். நீ சீரற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் உனக்கு ஆபத்து. உப்பு தின்னவன் சொல்லுங்களேன், உப்பு தின்றதை ஒருத்தன் பார்த்தான், அவனை தண்ணி குடிப்பான். உப்பு வாங்கிட்டு வந்தான், அவனா தண்ணி குடிப்பான். உப்பு கடைக்காரரா குடிப்பாரு, உப்பு போட்டவரா குடிப்பாரு. சொல்றா தம்பி, உப்பு சாப்பிட்டவர் குடிப்பார். எப்படி சூப்பராக எடுத்துகிட்டு போகிறா பாருங்க. ஆமாம், நீ சீரற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் உனக்கு இது கிடைக்கும். யூ சேஞ்ச் ஆர் யூ டு நாட் சேஞ்ச், திஸ் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் காட். நோ மேட்டர், காட் இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட். நீ திருந்தினா உனக்கு நல்லது, நீ திருந்தலைனா உனக்கு கெட்டது. இதனால் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமென். நான் நீதிமானாக இருந்தாலும் நீ நீதிமானாக இருந்தாலும் ஆண்டவருக்கு என்னங்க லாபம்? உனக்கு தாங்க நல்லது. அவர் உனக்காக தான் நன்மை பண்ண வருகிறார். ஒரு வகையில் பார்த்தா நம்மளை பார்த்து பெரியவங்க பேசுகிற மாதிரி தான் இருக்குது. எலிஹூ வகையில் ட்ரைனிங் எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியவில்லை. ஆமாம். அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவருடைய புயத்து நிமித்தம் அலறுகிறார்கள். பாதிக்கப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க? அலறுறாங்க. பூமியின் மிருகங்களை பார்க்கல எங்களை புத்திமான்களும், ஆகாசத்து பறவைகளை பார்க்கல எங்களை ஞானவான்களும் ஆக்கி, என்னை உண்டாக்கினவரும் இரவில் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தாவராகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. பூமியில் உள்ள மிருகங்களை பார்க்கிலும் நம்ம எப்படி வச்சுருக்கார் ஆண்டவர்? புத்திசாலிகளாக பார்த்துரு. சின்ன பிள்ளைங்க பார்க்குற கார்ட்டூன் படங்கள்லாம் பார்த்தோம்னா அதில் மிருகங்கள்லாம் இருக்கும். யானை போய் யாருன்னா காப்பாற்றிட்டு வரும், புலி போய் காப்பாற்றும், சிலதில் எலி ஹீரோவாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இல்லை, ரொம்ப இதுவாக இருக்கும். என்ன இவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆகுது இல்லை? எங்கள் பசங்க வந்து பா பெட்ரோல் பார்ப்பாங்க. அதுங்களை ஒரே ஒரு பையன் தான், மீதிலாம் டாகிஸ் தான்.
அவங்க அப்படியே ஹெலிகாப்டரில் பறப்பாங்க, அப்புறம் கயிறு கட்டி இழுப்பாங்க, லாரி ஓட்டுவாங்க. அப்பா, இந்த மாதிரி இருந்தால் செமையாக இருக்குமே. இருக்காது பிரதர். கர்த்தர் நமக்கு தான் ஞானத்தை கொடுத்து இருக்கிறார், நம்மை தான் புத்திமான்களாக ஆக்கியிருக்கிறார். அதை காட்டில் என்ன பண்ணியிருக்காரு? அதுங்களுக்கு அந்த நினைப்பே வராது. யார் சொல்கிறார் இதை? எலிகு. Men cry for help, but God knows for what they are crying. For what relief they are crying. உங்க வழியிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றால் உன்னுடைய செல்ஃபிஷ் எண்ணங்களிலிருந்து வெளியில் வர வேண்டும். Don't simply try to use God. நாங்கள் நம்மள அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர்களை வரதுக்கு நான் தெரியுமா, வாய்ப்பு கட்சி ஆண்டவரை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டு கிளம்பி போயினுக்கலாம். மீதி பேரை நம்ம யூஸ் பண்ணிட்டு அவங்க கையில் காசு வாங்கிட்டுலாம் விட்டோன்னு வைங்க, அவன் நம்ம கையில் கையெழுத்துலாம் வாங்கிக்கின்னு நம்மளை பிடிச்சிடுவான், தொண்டை மேலே கத்தி வைப்பான். ஆண்டவர் மட்டும் இதில் ஒருத்தர் அப்படி வந்து சர்ச்சை கிரிச்சு கரெக்ட் டைமுக்கு வந்து அப்படி உட்காந்து அவர் காலில் விழுந்து காணிக்கை நான் போட்டு இல்லை, அந்த காணிக்கை வேறு நம்ம எடுத்துகிட்டு வந்து அப்படி பெருமையாக நிற்போம். நான் சாமி உனக்கு காசு தரேன். அவர் என்னமோ வந்து காணிக்கை பெட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை. காணிக்கை பெட்டில் போடுற காசு எதையுமே ஆண்டவர் எடுக்கிறதில்ல, நம்ம தான் எடுத்து நம்முடைய மெயின்டெனன்ஸுக்கு நம்முடைய தேவைகளுக்கு எடுத்துக்கிறோமே தவிர கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல. சரி, இதை தான் சொல்கிறாரு, மனிதர்களை ஞானவான்களாக்கிறார், என்னை இரவில் உண்டாக்குகிறார், கீதம் பாடும்படியாக வைத்திருக்கிறார். ஆமேன். ஆமாம், பெயிண்டில் இருக்கிறவங்க கூப்பிட்றாங்க, ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்ண மாட்டாராம்? செவி தர மாட்டார். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். இஃப் யூ டாக் வேர்ட்ஸ் இன் வேனிட்டி, God is not going to regard it. ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வராரு, பசிக்குதுன்றார், சாப்பாடு போடுறீங்க, 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி பசிக்குதுன்னாரு, என்ன பண்ணுவீங்க? அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, கம்னு விடுப்பா அப்படின்றோம். ஒருத்தர் உங்கள் கையில் வராரு, ஒரு 1000 ரூபாய் கேட்குறாரு, நீங்கள் கொடுக்குறீங்க, 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு 2000 ரூபாய் கேட்குறாரு, என்ன பண்ணுவீங்க? அவருக்கு வேறு என்ன நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தோம்னா நம்ம ஆண்டவர்கள் என்ன தான் பண்ணுறோம்? நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்குறோம். 600 கோடி பேரும் கேட்டால் அவர் என்ன அவ்வாறு யோசிச்சு பாருங்க. அது எலிகுவோட ஆங்கிளில் நம்ம ஆண்டவர் வந்து சர்வ வல்லவர், 600 கோடியும் அவரோட பிள்ளைகள். அவர் டென்ஷன் ஆக மாட்டார், அவர் ஜாலியாக தான் கொடுப்பார். ஆமாம் ஆமாம், அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, God is not going to regard all your things. Don't call in vanity. ஜோப், உன்னோட ரிக்வெஸ்ட் எல்லாம் உன்னோட ட்ரையலுக்கு போகணும் கூட நினைக்காத. அவருடைய தரிசனம் உனக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே, ஆனாலும் நியாய தீர்ப்பில் அவரிடத்திற்கு ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரும். ஆண்டவருடைய உன்னை விசாரிக்கலன்னு சொல்கிறல, வெயிட் பண்ணு. உன்னோட நியாயம் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருடைய கோபம் நியாயத்தை முற்றிலும் விசாரிக்காது. அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை. ஆண்டவர் தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, பாதியெல்லாம் விசாரிக்க மாட்டார். நீ வார்த்தையை வீணாக பேசாத. ஸோ வெயிட் ஃபார் த ட்ரூத் ஆஃப் காட் டு கம். 35 அதிகாரத்தில். ஆமாம், ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான். தைரியமாக பேசுவானுங்களே பசங்க, மரியாதை இல்லாமல். எது பேசுகிறாரா? வாயை திறந்து வாயை மூடிடுங்க, வீணாக பேசுகிறீங்க என்பதாக சொல்லிட்டான். ஆனால் கண்டினியூ பண்ணுறான், கண்டினியூ பண்ணுறான். எலிஹு 36ஆம் வசனத்தில் he also proceeded. 36ஆம் வசனம் again he is proceeded. நான் பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் சற்றே பொறும். 2ஆம் வசனம் 36:2. இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்கள் உமக்கு சொல்லி காண்பிப்பேன். நான் வந்து ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்ணி வந்துக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ, ஐ எம் கோயிங் டு டாக் மோர். நான் தூரத்திலிருந்து ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். ஐ வில் பிரிங் விஸ்டம் ஃப்ரம் ஃபார் ஆஃப். நத்திங் இஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் மீ பர்சனலி. என்னுடைய சுயத்தை நான் பேச போகிறதில்ல. நான் எங்கேருந்து கொண்டு வர போகிறேன்? ஞானத்தை. எங்கேருந்து கொண்டு வரானா? தூரம். தேவஜனமே வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். இஃப் யூ ஃபியர் காட் யூ கெட் விஸ்டம். நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. ஆண்டவர் இருக்கிறார், நம்ம பயந்தாலே ஞானமாய்த்தான் ஆப்ரேட் பண்ணும். சொல்கிறான் எலிஹு, என் வார்த்தைகள் பொய்யானவைகள் அல்ல, உம்முடனே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். இன்டெரக்டாக சொல்லிட்டான், நான் ஞானி. உனக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. ஐ நோ எவ்ரிதிங், நான் நிறையா படிச்சிட்டேன் என்பதாக சொல்ல போகிறான். நவ் ஹி இஸ் கோயிங் டு டாக் அபவுட் காட்ஸ் மர்சி அண்ட் ஜஸ்டிஸ். தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய நியாயத்தையும் பற்றி பேச போகிறார். தேவன் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. என்ன பேசுகிறாரு? God is almighty. He is mighty, almighty. எல்லா ஃபீல்டிலையும் ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். எலிகு சொல்லுகிறார், ஒருவரையும் புறக்கணியார். ஒரே ஒரு ஆளை கூட யார் ஆபத்தில் நின்று நோக்கி கூப்பிட்டாலும் இயேசு அங்கே வருவார்.
சங்கீதம் 50:15 சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன். மகனே உனக்கு ஆபத்துன்னு இருந்தா, மகளே உனக்கு ஆபத்துன்னு இருந்தா, உனக்கு மனசுன்னு ஒன்று இருந்தா, வாயில் பேச முடியலாம் கூட, மனதில் கூப்பிட்டா கூட வந்து நிற்கிற தேவன் தான் எந்த தேவன்? நம்முடைய தேவன். 5th verse, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணிக்கார். ஹியூமன் பீயிங்ஸை யாரையும் புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. மன உருக்கத்திலும் அவர் மகத்துவ உள்ளவர். ஆண்டவரோட பர்சனல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபோன் எடுக்காமலே போகவே மாட்டார். அவர் லைன் பிஸியாகவே இருக்காது. அவர்கிட்ட மொத்தம் 600 கோடி லைன் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. எத்தனை லைன் இருக்குது? ஒரே நம்பர் தான். நீங்கள் ஒரு லைனில் அண்ணன் கூட பேசிகிட்டு இருந்தாருன்னா, இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிற தம்பி கால் பண்ணார்னா, ஆண்டவர் இன்னொரு லைனில் எடுப்பார், சொல்கிறா அப்படின்னு எடுப்பார். இப்பேற்பட்டவர் ஒருவரையும் புறக்கணியார். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவ உள்ளவர். ஆமென். யா, he is not going to despise any. நான் எப்படி இருக்க, நான் உங்க கையில் காசு இல்லை, நான் ஏழையா இருக்க, நான் உன்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லையா என்று புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கமாய் அவர் வாழவிட மாட்டார். துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் தேவனுக்கு பிடிக்காது. துன்மார்க்கமாக வாழ்ந்தாலும் பிடிக்காது, துன்மார்க்கம் சொல்கிற ஆலோசனைப்படி கேட்டு நம்ம நடந்தாலும் பிடிக்காது. சிறுமியானவர்களின் நியாயத்தை விசாரிப்பார். ஆண்டவருடைய டேபிள் மேலே நம்ம ஃபைல் போனோம்னா, நம்ம சிறுமியானவர்களாக இருந்தோம்னா நம்மளது தான் ஃபஸ்ட்டு வந்துடும் டேபிளில். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். பி புவர் இன் ஸ்பிரிட். எப்போ நம்ம ரொம்ப டேஞ்சரஸாக ஒரு வழியும் இல்லாத நேரத்தில் நிற்கிறோமோ அன்றைக்கி ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஸ்மித் விகில்ஸ்வத் ஐயா சொல்வார், when you come to a situation where there is nobody to call and only God, you are in the right place. எந்த நேரத்தில் நீ உனக்கு கூப்பிட்றதுக்கு ஆளே இல்லாமல் நிர்கதியாக நிற்கிறியோ, கடவுளை விட்டால் வேறு வழியில்லைன்னு, அப்போ தான் நீ சரியான இடத்துல இருக்கிற. ஹல்லேலூயா. ஆமாம். நீதிமான்களை ராஜாக்களோட ஏறும்படி செய்வார், உயர்ந்த ஸ்தலங்களில் உட்கார இருக்கும்படி செய்ய போகிறார். ஆமாம். அவர்களை, அந்த நீதிமான்களை விலங்குகள் போட்டு கட்டியிருந்தாலும், உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், அவர்கள் கிரியைகளை மிஞ்சிப்போன அவர்களுடைய மீறுதலை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். நீ இந்த தப்பு பண்ண, அதனால தான் என்ன ஆச்சு, இப்படி ஆச்சு, திரும்பு, மனம் திரும்பு என்பதாக பேசுவாராம். நல்லா படிக்கிற பசங்களை கூட சில நேரத்தில் வாத்தியார் வந்து லேசாக டங்குன்னு ஒரு கொட்டு வைப்பாங்க. நம்மளெல்லாம் நிறைய கொட்டுவாங்க, அவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கே அவன் பயங்கரமாக அழுதுருவான். எப்படி நீ இதை தப்பு பண்ணலாம், எப்படி பிராக்கெட் போடாமல் விட்ட, இங்கே கணக்கே போடாமல் விட்டுக்கிறோம் சார், நாங்கள் சார் பிராக்கெட் போடாமனே, எப்படி பிராக்கெட் போடாமல் விட்ட, நமக்கு ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி சொல்கிறார் இவர். நீதிமான்கள் என்ன பண்ணுவாராம், மேலே ஏறி இருக்கும்படி செய்வாராம். அவங்க சின்ன தப்பு பண்ணால் கூட என்ன பண்ணுவாராம், கடிந்து கொள்வார். அவர்கள் அடங்கி சேவித்தால், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இதில் எலிஹு பேசுறது யோபுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அவர்கள் அடங்கி சேவித்தார்கள். இஃப் தே ஒபே அண்ட் சர்வ் ஹிம். இன்னைக்கு ஒரு முடிவு, ஜீசஸ் நான் உன்னை ஏற்றுக்கிறேன், உன்னை நம்புகிறேன், உன் காலில் விழுறேன், உனக்கு ஊழியம் செய்வேன் என்றால் தங்கள் நாட்களை நன்மையாக மாற்றப் போகிறார். தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாக போக்க போகிறார். மகனே, உன் வருஷம், உன் நாள் நன்மையாக இருக்கும். எதுக்குங்க இன்னைக்கு வியாழக்கிழமை வந்துச்சு, எதுக்குங்க வெள்ளிக்கிழமை வந்துச்சு, நாளைக்குனா கிழமை, சனிக்கிழமை, என்னத்துக்கு? நோ, அப்படி இருக்காது. செல்வ வாழ்வாக போக்குவார். ஆமேன். பட் அடங்கவில்லை என்றால் பட்டயத்துக்கு தான் என்று சொல்லுகிறான் இவன். மாயமுள்ள இருதயத்தாரை பற்றி பேசுகிறான். அவர்களும் கெஞ்சி கூப்பிடுவார்களாம். ஆமாம். அவர்கள் வாழ வயதிலே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போகும், அவருடைய பிராணம் முடியும். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்க அவர்கள் செவியை திறக்கிறார். இட் இஸ் an encouraging word to the poor who are afflicted, who are oppressed. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு துயரத்தில் துன்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய நியாய தீர்ப்பும் இருக்கிறது. அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறார் என்பதாக அர்த்தம். இதில் சில வார்த்தைகள் யோபுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். யோபோட சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது, கடினமான சூழ்நிலை, என்ன பண்ணுவது என்று தெரியாத சூழ்நிலை. ஆமாம், ஆபத்தான சூழ்நிலை. ஜோப் இஸ் இன் பெரிலஸ் சிச்சுவேஷன். யோபுக்கு உடம்பு சரியில்லை, அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இல்லை, அவருடைய மனைவி அவரை தேவனை தூஷித்து ஜீவனை விடியா என்று சொன்னார்கள். அதுபோல் நீ ஆண்டவர்கிட்ட சரியான வழியில் வந்த என்றால் உன்னை நெருக்கத்திலிருந்து விலக்கி, 16ஆம் வசனம், ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார். உன்னுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களிலால் நிறைந்திருக்கும். உனக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஃபுட்டு இருக்கும். நீ ஆண்டவர்கிட்ட வந்தேனா,
ஆண்டவருடைய நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும் என்று சொல்லுகிறான். 17ஆம் வசனத்தில் 17th verse, உம்மை எதுவும் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு நீர் எச்சரிக்கையாய் இரும். நீர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் வாழ்ந்து எத்தனை மீட்கும் பொருளை கொடுத்தாலும், ஆமென், எத்தனை கையூட்டு கொடுத்தாலும், எத்தனை நீங்கள் கையில் டிப்ஸு கொடுத்தாலும், இதை வாங்கிட்டு ஆண்டவர் போக மாட்டார். அவர் தம்முடைய நியாயத்தை செய்வார் என்பதாக பேசுகிறார். உம்முடைய பணத்தை ஆண்டவர் மதிக்க மாட்டார். உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தை அவர் மதிக்க மாட்டாரே. எல்லாரையும் காசு கொடுத்து வேலை பேசலாம், ஆண்டவர் என்ன கொடுத்து பேச முடியாது, பணத்தினால் விலை பேச முடியாது. உம்முடைய பொன்னையும் அவர் மதிக்க மாட்டார். அக்கிரமத்திலிருந்து திரும்பி வாரும். உம்முடைய உத்தமத்தை, உம்முடைய உபத்திரவத்தை நினைத்து அக்கிரமத்திலிருந்து வெளியே வாரும். உபத்திரவம் இருக்கிறது என்பதற்காக அக்கிரமத்தில் விழாதேறும். தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல போதிக்கிறவர் யாரும் இல்லை. God is the best teacher. He is exalted in power. அவருடைய வல்லமையில் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கிறவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? மனுஷன் நோக்கி பார்க்கிறவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும். எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே, தூரத்திலிருந்து அது மனுஷனுக்கு வெளிப்படுகிறது. இதோ தேவன் மகத்துவ முள்ளவர் என்று தேவனுடைய கிரியைகள் எல்லாம் எனார்மஸாக அபண்டண்ட்டாக இந்த மனிதன் பேசிக்கொண்டு வருகிறான். பாருங்க, தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய இரக்கம் மனிதனுடைய ஞானத்தை காட்டிலும் மிஞ்சினது. God is beyond man's understanding. மனுஷன் என்ன யோசிக்கிறானோ அதை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி 27ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு சயின்ஸ் ரிசர்ச் சொல்லித்தரார். அவர் 27 படிக்கலாமா? நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரியும். சயின்ஸு சொல்லித்தராருங்க. இந்த புஸ்தகம் எழுதி 3500 இயர்ஸ் ஆகுது. 3000 நமக்கு அந்த நேரத்தில் எந்த சயின்ஸும் படிக்கலை, ரெயின்ஃபால் பற்றி படிக்கலை, க்ளவுட்ஸ் பற்றி தெரியாது, இல்லை எப்படி க்ளவுட்ஸ் உண்டாகுதுன்னு நமக்கு தெரியாது. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, he maketh small the drops of water, they pour down rain according to the vapor thereof. தமிழில் படிக்கும்போது ஹீப்ரூவில் டேரெக்டாக தமிழ் எழுதியிருக்காங்க. நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். தண்ணி சூடாச்சுன்னா வாட்டர் என்ன ஆகிடும்? வாட்டர் வேப்பர் ஆகும். இந்த வாட்டர் வேப்பர் எங்கே போவோம்? இப்போ தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க, தண்ணி கொதிக்கும் போது தண்ணி என்ன ஆகிடுது? ஆவியாகும். பாருங்கள், ஃபுல் பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி போட்டிருப்பீங்க, முக்கால் வாசி இருக்கும், கால்வாசி காணாமல் போயிடும். ஆவியாச்சு. இந்த ஆவி எங்கே போதான்? வானத்துக்கு போயிடுமா. வானத்துக்கு போய் அதுதான் நீர் துளி, அந்த குட்டி 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 துளிலாம் மேலே ஏறிட்டு இருக்குமா. அது கூல் ஆன பிறகு மழையாக பெய்யுமா. எலிஹூ சொல்லித்தரான். இது இன்றைக்கி நமக்கு தெரியும், சயின்ஸில் படிக்கிறோம். ஆனால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 35,000 இயர்ஸ் பிஃபோர். 3500 3500 இயர்ஸ் பிஃபோர். அதை மேகங்கள் பெய்து மனுஷன் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்தில் எழுதும் குமுறுகளையும் அறிய முடியுமோ? மேகத்தோட பவரை உன்னால் பார்க்க முடியுமோ? ஆமாம், இன்றைக்கும் நம்ம க்ளவுட்ஸ் மேலெல்லாம் பறக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால்லாம் கொடுக்குறோம். ஆனால் அந்த டெக்னாலஜி நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியவில்லை. அவருடைய பவரை பற்றி எலிஹூ பேசி கொண்டிருக்கிறான். ஆமாம், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவத்தை பற்றி எலிஹூ பேசி கொண்டிருக்கிறான். ஆக யோபு, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் நினைச்சது அவர் செய்வார். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும், மிருகங்கள் கூட தெரியுது. யோபையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மனம் திரும்புங்கள் என்பதாக பேச போகிறோம். இப்படியே நம்ம படித்து கொண்டிருக்கும் 37ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். எலிஹூ 37ஆம் அதிகாரத்தில் தான் இதை முடிக்கப் போகிறார். இதில் என்ன சொல்கிறார் என்றால், சத்தத்தை பற்றி பேசுகிறார். he is going to talk about storm, the electric storm. காற்று வருது, மின்னல் வருது. மின்னல்லாம் நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கா, இதை பற்றி பேச போகிறார். அவருடைய சத்தத்தினால் உண்டாக்குற அதிர்ச்சியும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளும். அவர் வானத்தின் கீழங்கும் அந்த துணியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அவருடைய சத்தத்தை வானத்தின் கீழே ஃபுல்லாக ட்ராவல் பண்ண விடுறார். he directs under the whole heaven his lightning. அவரோட மின்னல் வைக்கிறார். அதனால்தான் மின்னல்களை பார்க்கும்போது மனிதர்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இல்லை? வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், கதவெல்லாம் சாத்திட்டோம், பரவாயில்ல. வெளியில் வந்தோம், திடீர்னு எல்லாரும் போயிட்டாங்க. இல்லை நைட்டில் இருக்கிறோம், அக்கம் பக்கத்தில் ஆள் இல்லை, எப்படி இருக்கும்? மின்னல். அவருடைய மகத்துவத்தை பற்றி பேசுகிறார். இது ஆண்டவருடைய சத்தம் என்பதாக பேச போகிறார். அவர் சத்தமாய் முழங்கி
தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் அதை தவிர்க்க முடியாது. everyone has to listen. தம்பி இந்த சவுண்ட் கொஞ்சம் குறை, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு யார் ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியும்? இடி இடிக்கும் போது none can say. தம்முடைய ஆச்சரியத்தை குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அது உண்மை தாங்க. he does things which we cannot comprehend. நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத, நம்மளால் ஃபீல் பண்ண முடியாத. ஒரு ஃபால்ஸில் போய் குளிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் குளிக்கிறீங்க? அந்த ஃபால்ஸில் தண்ணி மூடி வரைக்கும் குளிச்சுட்டு வரேன்டா, போய் பண்ணி பாருங்களேன். கடலில் இந்த அலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிது, மொத்த அலையை நிற்கிற வரைக்கும் தான் நான் விளையாடுவேன், பண்ணிட்டு வாங்க. நம்மலாம் இப்போ மெரினா பீச் போகிறோம்ல, வெள்ளைக்காரங்க ஆண்ட காலத்தில் துரைமார்கள் போய் பீச் ஓரமாக உட்காந்தாங்களாம். இப்போ தான் நம்மலாம் போகிறோம். எங்கே அவங்க, நம்ம எங்கே? நம்ம மட்டும் எவ்வளோ நாள்? நம்ம தலைமுறைக்கு பிறகு 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 வரும். எண்ணி முடியாத அதிசயங்கள், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள். he does things which we cannot comprehend. புரிஞ்சிக்க முடியாதையா அவ்வளவு காரியங்களை செய்கிறார். உறைந்த மழையும் கல்மழையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, ஸ்னோஃபால் சொல்றாராம், ஸ்மால் ரெயினை சொல்றாராம், கிரேட் ரெயினை சொல்றாராம். சின்ன மழையும் அவர் தான் கொடுக்கிறார், பனியும் அவர் தான் செய்கிறார், கிரேட் ரெயின். ஏங்க இதெல்லாம் பண்றாரு? இதை இயற்கையை பார்க்கும்போது நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். ஆமென். நாங்கள் எங்கள் வீட்டில் கலர் ஃபிஷ் வளர்க்குறோம். எங்கள் பசங்க சில நாள் அதுக்கு தீனி போட மறந்துடுவாங்க, தண்ணி மாற்ற மறந்துடுவாங்க. நான் அதை பார்க்கும்போது யோசிச்சு பார்ப்பேன், இந்த பூமியில் என்னைக்காவது ஆண்டவர் க்ளீன் பண்ணாமல் விட்டுக்கிறாரா? ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்துக்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது. நேற்றுக்கு பெங்களூருக்கு போயிருந்தோம். லால் பாக்கில் காலையில் 4:30 மணிக்கு வாக்கிங் போயிருந்தோம், ப்ரேயர் வாக். நாங்கள் போய் ப்ரே பண்ணிட்டு நடந்துருந்தோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோ காலையில் ஆண்டவர் இந்த சீதோஷ்ணையை சுத்தம் பண்ணி நமக்கு கொடுக்குறார். நைட்லாம் தூக்கம் இருக்காது, பயத்தோடு இருந்திருப்பீங்க. காலையில் இருந்தது ஒரு நம்பிக்கை வருகிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர் புதிய நாளை தந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. he is powerful. he has got lot of things. he is doing miracles. எது அவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை காட்ட முடியாது. காட்டு மிருகங்கள் தங்கள் கோயில்களில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும். ஆமாம், தைரியசாலி, பராக்கிரமசாலி, உடம்ப நிமித்திக்கிட்டு வரவங்க, பெரிய பெரிய ஆளுங்க, சண்டை போடுறவங்க எல்லாம் இடி மழை வந்தால் எங்கே இருப்பாங்க? எல்லாம் ஒழிஞ்சின்னு கிடு கிடு கிடுன்னு உட்காந்துருக்கும். மழை முடிஞ்ச பிறகு திரும்பி அப்படியே வருவாங்க, போத்தின்னு வருவாங்க. ஏன்? அவரோட பவரை பார்த்ததும் நம்மளோட பவர் என்ன ஆகிடுது? ஜீரோ ஆகுது. தெற்கே இருந்து சூறாவளியும் வடக்காட்டினால் குளிரும் வரும். இதை புரிஞ்சுங்க. See, from the south comes the whirlwind. சூறாவளி எந்த பக்கம் வருமா? வடக்குலேருந்து வந்தா என்ன வருமா? கோல்ட் ஏர். ஹிமாலயாஸ் எந்த பக்கம் இருக்குது? we are India surrounded by Himalayas in the north. நார்த் பக்கம் போனால் அப்படி வருது, சூடாவை காற்று வருது, கோல்ட். சவுத் பக்கம் போனால் வேர்ல்ட் விண்ட். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். வா, ஜில்லுன்னு காற்று ஊதுறாராம். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது அணைந்து போகும். பாருங்க, the breath of the waters is straightened. அதாவது சில இடத்துல கடல் பனிப்பாறையா மாறி இருக்குது. பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சு பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற சுவாசம், அந்த breath of the God, by the breath of the God frost is given. என்ன ஆயிடுச்சு? ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. திரும்ப அதை ரிப்பீட் பண்றார். மழை எப்படி வருது? அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். வண்டர்ஃபுல். மழை எப்படி உடைதான்? த்ரூ எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக். அது எதில் கொடுக்குறாராம்? மின்னல்ல உடைக்க பண்ணுறாராம். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்க முடியும். அவர் அவைகளுக்கு தம்முடைய ஞான ஆலோசனையின்படியே சுற்றி திரிகிறார். இன்டெலிஜென்ஸ் அதில் வச்சிருக்கார். நம்முடைய மூதாதையர் காலத்தில் நம்மளாம் நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். அம்பு எப்படி எய்யணும்? பார்த்து எய்யணும் இல்லை? பார்த்து எய்யலைன்னா என்ன ஆகிடும்? அம்பு மாற்றி ஒருத்தனை போய் கொண்டுரும். கரெக்டு தானே? இன்னைக்கு வில்லு கரெக்டாக பிடிக்கணும் இல்லை? வில்லு கரெக்டாக பிடிச்சா அம்பு என்ன பண்ணோம்? போவோம். அப்படி தானே? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நியூக்ளியர் ஹெட்லேயும் அம்புலே அறிவு இருக்குது. அந்த அம்பில் சோவை படம் பிடிச்சி அதில் போட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பக்கம் கொளுத்தி விட்டிங்கன்னா கூட போதும், அது போய் அவன் வீட்டு மேலே சுற்றி 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 அந்த ஆளை பார்த்து அவன் வெளியே வந்த பிறகு டம்மால் வந்துடுது. இன்னைக்கு வில்லுக்கிட்ட பவர் இல்லை. ஏன் ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள நியூக்ளியர் வெப்பன்ஸை பார்த்து பயப்படுறாங்க?
அவன் அந்த அம்போட தலையிலே பேர் எழுதி வச்சுக்கிறான், அந்த நாடு பேர். அது அவன் ஒன்றும் பண்ண வேணாம். அது சுற்றி நம்மளை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒன்று அந்தோட படத்தை வைக்கணும். ஆமாம், இன்றைக்கி இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி, ஐஆர்ஆர் ரே டெக்னாலஜி வச்சுக்கிறாங்க, அல்ட்ராசவுண்ட் டெக்னாலஜி வச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு அதில் அந்த நியூக்ளியர் ஹெட்டில் உள்ள டேட்டாவை அழிக்க பார்க்குறாங்க. அது குழம்பி போய் போங்கடான்னு கடலில் விழுந்துடுற மாதிரி பண்ணுறாங்க. அவன் ரெடியாக வச்சுக்கிறான், இவங்க இந்த டெக்னாலஜி வச்சு எரேசர் வச்சு அழிச்சிடுறாங்க. இப்படி தான் உலகத்தில் சண்டை நடந்துருக்குது. நீயா நானான்னு குஸ்தி பாயறதில்ல, அந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அதில் அழிக்கும்போது 1-2 எழுத்து எழுதிட்டான்னா வேறு நாடு பேர் வந்துடும் போல், அதில் போய் ஒடிச்சிடும். ஏன் இன்றைக்கி எல்லாரும் பயப்படுறாங்க? ஞான ஆலோசனை ஒழுங்காக தரல, ஆல் கன்ஃபியூஸ்டு திங்ஸ். ஆமாம், மழை பெய்யும் போது இந்த டைம் இந்த கிளாக் பார்த்தேன், அதில் 8:03 மாதிரி தெரியுது. எனக்கு இந்த சைடில் உள்ள கோடு தெரியல. நம்ம கொடுக்குற ஞான ஆலோசனை என்ன பண்ணுது? பேட்டரி டவுன் ஆனால் பாதி தான் தெரியுது. ஆனால் அப்படி இல்லை. என்னைக்காவது மழை எர்த்தில் பெய்யாமல் மார்ஸில் போய் பெஞ்சிக்குதா? எர்த்தில் பெய்யாமல் ப்ளூட்டோவில் போய் பெஞ்சிருக்குதா? He has given all the intelligence, he has given his counsels in right way upon the face of the world. இந்த பூமிக்கு மேலே சுற்றி திரியும்படி ஞான ஆலோசனை கொடுத்துருக்கிறார். சுற்றி 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 அது மழை பெய்யுது. கொஞ்ச நாள் நம்ம ஊரில் பெய்யுது, அப்புறம் அவங்க கூட்டம் அங்கே பெய்கிறாங்க, இங்கே பெய்கிறாங்க. வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருந்து மழை காலத்தில் நம்ம ஊரில் பெய்கிறாங்க. நமக்கு சீசன் இருக்குது, சம்மர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அண்ட் வின்டர் இருக்குதா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறது. இதெல்லாம் அவர் கொடுத்த இன்டெலிஜென்ஸா? ஒன்றில் தண்டனையாகும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகும், ஒன்றில் கிருபையாகும் அவைகளை வர பண்ணினார். வண்டர்ஃபுல். இங்கே பாருங்க, he causeth it to come for correction, for his land or for mercy. வண்டர்ஃபுல்லாக பேசுகிறான் எலிஹூ. யோபையா, ஆண்டவர் நிறைய அனுப்புகிறாரு. கவனிங்க, நம்ம லைஃப்பில் நிறைய அனுப்புகிறாரு. நல்லதோ கெட்டதோ, மழையோ சாப்பாடோ தண்ணியோ சூறாவளியோ, ஒன்று நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு. காற்றுள்ள போதே ஆட எனக்கு தூக்கம் வருது, நான் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வரேன், அப்போ அந்த காற்று அனுப்புங்க சொல்ல முடியாது. ஒன் ஃபார் கரெக்ஷன். ஆமாம், நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லு, நல்ல பசுக்கு ஒரு சூடு. நமக்கு ஒரு யாரோ ஒருத்தர் நல்ல அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் மிஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் அது கொடுக்குற ட்ரீட்மெண்ட் போட்டாங்கன்னா கஷ்டம். See, God has allowed something to come because of correction. இந்த வசனத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. For correction. One is for the land. அது உனக்கு இல்லை, லேண்டுக்கு வரதை நீ அனுபவிக்கணும். சுனாமி வந்துச்சு, அது லேண்டில் வந்துச்சு, ஆனால் அனுபவிச்சது யார்? பனை மரம், தென்னை மரம்லாம் திரும்பி துளிர்க்க ஆரம்பிச்சிச்சு, ஆனால் அதோட மாட்டின மனுஷன் இல்லை. Some things come for mercy. அல்லேலூயா. என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்களேன். லைஃப்பில் எங்கெல்லாம் நான் தோத்தனோ அதனால தான் நான் இங்கே நின்றுங்கிறேன். நான் நினச்சதெல்லாம் நடந்திருந்தா சீக்கிரமாக ஜெட்டு ஸ்பீடில் போய் அழிஞ்சிருப்பேன். ஆக அதையெல்லாம் எதுக்கு அனுமதிச்சாராம்? இரக்கத்தில். அம்மா அப்பா பிள்ளையை கூட்டு போய் கணக்கு வாத்தியார் கையில் சொல்லுவாங்க, சார் குச்சி வச்சிங்க, எங்கே அடிங்க, முட்டி கீழே விலாசி எடுத்துருங்க. பையன் பாப்பா, நீலாம் ஒரு அப்பாவா? என்னை எடுத்துகிட்டு போய் முட்டி கீழே அடிக்கிறதுக்கு தான் நீ வர்த்தியா, நீ பத்தையா, நீலாம் ஒரு அப்பாவா அப்படின்னு பேசுவான். இல்லைடா, அது கிருபை. எலிஹூ சின்ன பையனாக இருந்தாலும் ஞானமாக பேசுகிறான். 4 பேரை உட்கார வச்சுட்டு ஆமேன் வரவழைக்கிறார். யோபே பேர் வேற மரியாதை இல்லை. நம்மளாம் என்ன சொல்லுவோம்? பெரியப்பா, சித்தப்பா, அங்கிள், தாத்தா, மாமா. இல்லை, நம்ம கல்ச்சரில் ஒன்று இருக்குல்ல, பெரியவங்களை என்னன்றோம்? அங்கிள்ன்றோம். ஆனால் வெளிநாட்டில் என்ன சொல்லுவாங்க? பேரை விட்டே சொல்லிடுவாங்க. அவசியமான முன்னாடி ஒரு மிஸ்டர் போடுவாங்க, இல்லைனா அது கூட கிடையாது. யோபே இதுக்கு செவி கொடும். தரித்து நின்று தேவரமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ. யோபு பெரிய ப்ராப்ளம். He lost his family except his wife and him. He lost his livestocks. தன்னுடைய மிருக ஜீவன்களாக எழுந்திருக்கிறார். எல்லா கொடிய வியாதிகளும் பூமியில் எந்த நீதிமான எடுத்து நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னானாலும் அவன் யோபு கீழே தான் வருவான். அவ்வளோ பாடு. யோபு உட்கார வச்சு எதை பாரும்? மின்னலை பாரும். உங்களுக்கு பயங்கரமான வயிறு வலியில் உட்காந்துக்கிறீங்க, துடிக்கிறீங்க. நான் மின்னலை பாருன்னு கவிதை பேசினேன்னா, நான் காவியம் பேசினேன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அல்லேலூயா.
மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையும் பூரண ஞானம் உள்ளவன் அற்புதமான செய்களையும் தென்றலினால் அவர் பூமியை அமையம் பண்ணும்போது உங்களுடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையும் அறிவீரோ. மேகத்தை எப்படி தொங்க விட்டுருக்காரு பிரதர்? கீழே இருந்து தண்ணியை அணுவா ஏற்றுறாரு. ரைட்டு. வாட்டர் டேங்க் எங்கே வச்சுக்கிறாரு? நீங்கள் எங்கே வச்சுக்கிறீங்க வாட்டர் டேங்க்? வாட்டர் டேங்காக தனியாக ஒரு பில்லர் கட்டி மேலே ஒரு பேஸ்லாம் போட்டு வாட்டர் டேங்க் டவர்னு கட்டுறீங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியே டவர் வச்சுக்கிறாரு. எவ்வளோ தண்ணி இருக்குது? மொத்த பூமியை நினைக்கக்கூடிய தண்ணி. உமக்கு தெரியுமா, தென்றலினால் பூமி அமைய பண்ணும்போது உடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாக இருக்கும். தென்றல் காற்று வரும்போதுனா அது உஷ்ணமாக இருக்குது. தென்றல் காற்று சாஃப்டாகவும் வரும், ஈவினிங் டைமில் ஜென்டலாகவும் வரும், சூடாகவும் வருமா. உன் ட்ரெஸ்ஸுனா அது காயுதே. வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடு இருந்து விரித்தீரோ. யோபுக்கு நிறைய கேள்விகள், ஆனால் யோபுக்கு காயங்கள், கஷ்டங்கள். அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும். அந்தகாரத்து நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம், எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லித்தாங்க என்று சொல்லுகிறான். நான் பேச துணிந்தன் என்று யாதொருமான் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமோ? ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே. இப்பொழுதும் காற்று வீசி ஆகாயம் 21 வசனம் படிக்கிறேன். ஆகாய மண்டலங்கள் உள்ள மப்பு நீங்க பண்ணியிருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது ஆகாயத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாக இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றார். முடிஞ்சிச்சு. எண்ணத்தில் ஞானியாக இருக்காத, தேவனுக்கு பயப்பட வேண்டும். நம்ம எல்லாம் எஞ்சி நிற்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் 3 சாப்டர்ஸ் தியானிக்கக்கூடிய கிருபை தந்தார். நம் தேவன் நல்ல தேவன். எல்லாரும் ஆளாளுக்கு தத்துவம் பேசுகிறாங்கன்றதுக்காக நமக்கு நன்மை கிடைக்காது பிரதர். இவ்வளோ நேரம் எலிஹுவோட 3 சாப்டரில் படித்தோம். தத்துவங்கள் மனிதனை காப்பாற்றாது, கிறிஸ்து காப்பாற்றுவார். யோபு கேட்குறது ஆளாளுக்கு பேசுங்கடான்ல, என்னை காப்பாற்றுங்கடா, என்னை காப்பாற்றுற ஆண்டவர்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஆண்டவருக்காக என்கிட்ட பேசுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும். கரெக்டாப்பா? எதனா இதில் பிரயோஜனம் நமக்கு இருந்துச்சா? ஞானத்தை பற்றி கற்றுக்கிறோம். வயிறு வலி சரியாகுமா? பயம் போகுமா? பிசாசு ஓடுவானா? ஓட மாட்டான். we need a mediator. நம்மை காப்பாற்ற ஒரு ரட்சகன் வேணும். நம்மை காப்பாற்ற ஒரு மத்தியஸ்தர் வேணும். கடவுள்னு ஒருத்தர் உண்மையாக இருந்தார்னா, நான் மனுஷன், என்னையும் அந்த கடவுளை இணைக்க ஒருவர் வேணும். அவர் தாங்க இயேசு. வெளிப்படுத்தல விசேஷத்தில் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பேசுகிறார். யார் என்று திரும்பி பார்த்தால் மனுஷகுமாரன் ரூபம் கொண்டவரை பார்த்தேன்னு சொல்றார். பிரதர் சிஸ்டர், பரலோகம் சாதாரண பிளேஸில், உலகத்தில் எத்தனை இடங்களுக்கு நமக்கு ஆக்சஸே கிடையாது, நம்மால் பார்க்கவே முடியாத இடங்கள், பூமியிலே பல காரியங்கள் நமக்கு தெரியாது என்றால் பரலோகத்தில் நமக்கு என்னங்க தெரியும்? ஆமா, வெளிப்படத்தில் 1:10 படிக்கிறேன் கேளுங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். வெளிப்படத்தில் 1:10. இவ்வளவு நேரம் நீங்க கவனிக்கிறனால இதை தெளிவாக கவனிங்க. அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஐயா என்ன இருக்காரு? ஆவிக்குள்ளா இருக்காரு, ப்ரே பண்றார். ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. பிரதர், நமக்குள்ள ஹார்ட், லங்ஸ், கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் இருக்கிறது போல நமக்குள்ள ஆவியும் ஆத்மாவும் இருக்குது. சரீரம், ஆவி, ஆத்மா. ப்ரே பண்ணும்போது நம்முடைய ஆவி ஸ்ட்ராங் ஆகும். இயேசு சொன்னார், மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இது போல இயேசு கிறிஸ்துடைய அன்பின் சீஷனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி ப்ரே பண்ணும்போது பெரிய சத்தத்தை கேட்டாராம். என்னதுங்க? தனக்கு பின்பதாக என்ன சத்தம்? நான் ஆல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவுமாய் இருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு எழும்பு அனுப்பு அப்படின்ச்சான். யார் இந்த சத்தம் என்று திரும்பி பார்த்தாராம். அல்லேலூயா. சத்தம் வானத்திலிருந்து வருதுங்க, எக்காலம் தண்ணி போல சத்தம். சத்தத்தில் கண்ணு தெரியுது இருக்கு, கண்ணில் பார்க்குறாரு. பார்க்க திரும்பினேன்,
வெளிப்படுத்தல் 1:12 இது. 7 பொன் குத்து விளக்குகளையும், எத்தனைங்க? அந்த 7 பொன் குத்துகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து, ஹல்லேலூயா, clothed with a garment, ஃபுல்லா Dress, ஒரே Dress தரித்து, ரைட்டா, மார்பருகே பொற்கச்சை, breast plate with golden girdle. நம்ம ஒரு வெயிஸ்ட் கோட் மாதிரி ஒன்று போடுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று எதில் போட்டுங்கிறாரு? கோல்டில். 13ஆம் வசனம் தான் மெயின். மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த, கை தட்ட போறோம், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். பிரதர், இன்னைக்கு ஆண்டவர் கையில பேசுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னா அவர் தான் ஜீசஸ். என் கஷ்டத்தை ஆண்டவர் கையில காட்டணும், என் கஷ்டத்தை ஆண்டவர் கையில சொல்லணும். ஆனா நான் பாவியான மனுஷன் ஐயா, என்னது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? அதான்ப்பா ஜீசஸ். பரலோகத்தில் பிதாவின் சிங்காசனம் இருக்கிறதா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, பிதாவின் சிங்காசனத்தை கேருபீன்கள் தூக்கிட்டு போறாங்க, சேராபீன்கள் இருக்கிறாங்க. சேராபீன்கள் ஆண்டவரை துதிக்கிறாங்க, கேருபீன்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஏஞ்சல்ஸ்க்கு 6 சட்டை, ஒரு கூட்ட ஏஞ்சல்ஸ்க்கு 4 சட்டை, உடம்பெல்லாம் கண்கள் எல்லாம் இருக்கு. வானத்தில் வர மண்டலம், சொகுசா நிறம் உள்ள மண்டலம், பொன்னினால செய்யப்பட்ட சிங்காசனம், சிங்காசனத்து மேலே தேவன் வீற்றிருக்கிறார், மனுஷ ரூபமான ஒருவர் கூட இருக்கிறார். நமக்கு என்னங்க வேணும்? ஹெட் ஆஃபீஸ்லேயே ஜீசஸ் இருக்கிறார். உங்கள் பிரச்சனை என்ன? யோபு போல இருக்கலாம். நம்ம ஜீசஸ்க்கு நன்றி சொல்கிற நாள், எனக்கு மத்தியசம் பண்ண வந்த இயேசுவே நன்றி. எல்லாம் ஹெட் ஆஃபீஸில் நம்ம பேர் சைன் ஆகலைன்னா நம்ம கஷ்டங்க. நம்ம ஹெட் ஆஃபீஸில் நாம் தேர்வு செய்து ஒருவரை அனுப்பியிருக்கிறோம், அவர் பேர் இயேசு. நீங்கள் எப்போங்க தேர்வு செஞ்சீங்க? என்னைக்கு இயேசு ஏற்றுக்கிட்டனோ அவரை நான் தேர்வு செய்தேன். we thank him for the ransom he has done. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஆயிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஒரு ரகசியத்தை சொல்லி முடிக்கிறேன், வீட்டில் போய் படித்து பாருங்கள். 38ஆம் அதிகாரத்துலேருந்து ஆண்டவர் வரப்போகிறார். நாளைக்கு ஆண்டவர் பேச போகிறார் யோபுக்கிட்ட. எல்லாம் பேசினாங்கல்ல, நாளையிலேருந்து மாறிடும், எல்லாமே மாறும். நம்ம ஆண்டவர் அந்த 3 பேரை திட்ட போகிறார், எலிஃபாஸ், ஜோஃபார், பில்தாத். எலிஹுவை ஒரு வார்த்தை கூட கேட்க போகிறதில்ல. ஏன்னு நீங்கள் படிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் இந்த 5-6 சாப்டர் திரும்பி படிச்சு பாருங்க. ஆமென். Why didn't God criticize Elihu? Who is Elihu? நான் அப்படி பேசினார். தண்ணி அணுவா ஏறி எங்கே போதான்? வானத்தில் போய் மழை பெய்கிறது என்றெல்லாம் சொல்லி கொடுத்தான். What was the real problem with Job? What is the real problem with us? யோபு கதை நான் எனக்கு நாங்கள் பிரயோஜனம், அதனால் எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் யோபின் புஸ்தகத்தின் வாயிலாக என்றெல்லாம் நீங்கள் வீட்டில் படிச்சுட்டு வாங்க. அன்றைக்கி நம்ம ரேமாவுக்கு போக போகிறோம். இன்றைய ரேமா என்னென்னா, நம்மை காப்பாற்றுவதற்கு இயேசு வந்துட்டார், மீடியேட்டர் இருக்கிறார். இதை எலிஹுக்கு சொல்ல தெரியல, பட் ஸ்டில் எலிஹு டைரக்ட் பண்ணுறார். நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் என்னை எப்படி நடத்த போகிறார்? சின்ன வயசு பையன் பேசுகிறாரு, ஆனால் நாம் யோசிக்கிற அளவில் பேசியிருக்கிறார். கர்த்தர் வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எலிகு பற்றி பார்த்தோம். அநேக முறை அவர் பேசுகிறார், அநேக முறை அவர் பேசுவது என்ற பேரை அமைச்சுகிறார். நம்ம கூட ஆண்டவரை பேசுவதற்கு நாங்கள் அநேக முறை நாமளுடைய ஞானம் இல்லாமல் பேசிடலாம். ஆண்டவரை எனக்கு பேசுறதுக்கு சொல்லித்தரலன்னு கூட அநேக முறை நம்ம எனக்கு யாருப்பா சொல்லித்தரத்துக்கு எனக்கு யார் இருக்கான ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல மகனே, நான் உனக்கு கற்றுத் தருகிறேன், நான் உனக்கு போதிக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டு சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்று எங்களுக்கு தெரியலப்பா, இந்த உலகத்தை நாங்கள் எப்படி ஜீவிப்பது எங்களுக்கு தெரியலப்பா, இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்று எங்களுக்கு தெரியல தகப்பனப்பா. ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. தகப்பன் இயேசுவே, நீர் எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவர் சமூகத்தை நம்மளை தாழ்த்தி இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கேட்கலாமாப்பா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. முதலாவது வசனம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நமக்கு தாழ்த்தியப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறோம், எங்களுக்கு வழிநடத்துறமாக தக்கமனப்பா. ஆசைப்பட்ட இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. யோபு ஆண்டவரே, புத்தகத்தில் அநேக காரியங்களை எங்களோடு பேசி கொண்டு வருகிறீர், அநேக காரியங்களை உணர்த்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இம்மட்டும் எங்களோடு பேசின தேவன், இனிமேல் எங்களோடு பேசுங்க, நீ வழி நடத்துங்கப்பா. நிறைய பொறுப்பேற்றுகளும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். யோபு 36ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் பேசி முடிய மட்டும் சற்றே பொறும், இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த எலிகு நம்ம பார்த்தோம். இந்த யோபுவை பார்த்து அநேக முறை ஒரு கடினமான வார்த்தைகளை உபயோகித்து சிறிதம் குறைவு அவருக்கு மரியாதை கொடுக்க அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இது என்ன சொல்கிறேன்னா, நான் தேவன் பட்சத்தில் பேசுகிறேன், அதனால் நான் இன்னும் அநேக காரியங்கள் சொல்லிட்டு நான் தேவனுக்காக பேசுகிறேன், அதனால் நான் எப்படி வேணா பேசுவேன்னு சொல்லிட்டு யோபுடைய இயலாமை சூழ்நிலையும் யோபுடைய கடினமான சூழ்நிலைகளும் அதை அவர் புரிந்து கொள்ளாமல் நான் கரெக்டாக இருக்கேன், நான் தேவனுக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கடினமான வார்த்தைகளை அநேக முறை இந்த அதிகாரங்களை அவர் உபயோகித்துட்டு இருக்கிறார். இதனால் யோபுக்கு எந்த நன்மையும் பற்றினா இல்லை. அவர் மீண்டும் தான் அதிகமாக கஷ்டப்படுகிறார், அதிகமாக இருதய வேதனைப்படுகிறார். இந்த காண தினத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்ட வார்த்தைகள் நாம் கூட அநேக முறை நான் கரெக்டாக சொல்கிறேன், அதனால் நான் சொல்லிடுவேன், நான் சத்தியத்தை சொல்கிறேன், அதனால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டம்னா படுங்க, ஆனால் நான் கரெக்டு, அதனால் நான் இதை சொல்லி தான் தருவேன்னு சொல்லிட்டு அநேக முறை மற்றவருடைய இயலாமை சூழ்நிலை கூட நான் இதை கரெக்டாக இருக்க நான் சொல்லி தான் தருவேன்னு சொல்லிட்டு அநேக முறை நம்ம சொல்லியிருப்போம். அது அவங்க இருதயத்தை எந்த அளவுக்கு காயப்படுத்த நாம் அநேக முறை யோசிக்காமல் நான் இதுக்கு கரெக்டாக இருந்தால் நான் சொல்லி தான் தருவேன்னு சொல்லிட்டு அநேக முறை சொல்லியிருப்போம். இன்னைக்கு ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நம்மளும் அந்த எலிகை போல இருப்பதனால என்ன பலன்? யாருக்கும் பலன் இல்லை. ஒருவேளை அந்த எலிக்கு அவர் அநேக நன்மைகளை சொல்லுகிறார், ஆனால் அநேக முறை அவர் தவறான மரியாதை என்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒருவேளை அந்த எலிக்கு அவருக்கு சரியான வார்த்தைகளை கொடுத்து சரியான ஆறுதல் சொல்லியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? யோபுக்கு அது எவ்வளோ தேறுதலாக இருந்திருக்கும்.
இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் கூட அநேக முறை நம்ம வார்த்தைகளால் அநேக முறை காயப்படுத்துகிறோம். ஆனால் அது அவருக்கு எந்த விளைவு விளைக்குன்னு நம்ம அநேக முறை நம்ம யோசித்து பார்ப்பதில்லை. நான் இதை சொல்லிவிடுவேன், நான் கரெக்ட், நீ எவ்வளோவெல்லாம் நீ என்ன வேணா நினச்சிக்கோ, நான் கரெக்டாக இருக்கல, என்னுடைய தரப்பு நான் சொல்லி தான் தருவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அது அவர் இதயத்தை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஒரு சேர் நம்ம தாழ்த்தலாமாப்பா? அந்த எலிக்கு போல நானும் பல முறை பேசியிருக்கேன்ப்பா. அந்த எலிக்கு போல நானும் ஆண்டவர் எதிர்த்த மரியாதை குறைவாக கூட அநேக முறை பேசியிருக்கேன்ப்பா. நான் கர்த்தருக்காக பேசுகிறேன், நான் சத்தியத்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூட அநேக முறை விசுவாசிக்கலான்னு கூடப்பா நான் இன்னும் நான் குறைவாக நான் பேசியிருக்கிறேன்ப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நான் கூட சபைக்கு ஒரு சகோதரனை பேசுவேன். எப்போயாவது ஒரு சத்தியத்தை முரண்பட சொன்னால் அவர் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வார்த்தைகளை பேசி, நீ தப்பு, நீ கரெக்டு தான், நீ சர்ச்சைக்கு எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ நீ மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ இது தப்புனா தப்பு தான், நான் ரொம்ப கரெக்டு தான் சொல்லி தான் தெரியும் சொல்லியிருக்கேன். அநேக முறை சொல்லியிருக்காரு, பிரதர் நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு எவ்வளோ இருதயத்துக்கு காயப்படுது தெரியுமா? நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன், உங்கள் இருதயம் காதி பண்ணுறதுக்காக நான் அதை மாற்றி எனக்கு விருப்பம் இல்லை, நான் சொல்ல வேண்டியது சொல்லி தான் தரேன். ஆனால் இன்றைய தினம் காலையில் அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை முறை அதை வேணா கடினப்படுத்து மற்றவர்களை நான் காயப்படுத்திருக்க ஆண்டு சமூகத்தில் இருக்கிறாங்க. என்னை தாழ்த்தின ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். சுவையாப்பா மன்னிச்சிருங்கப்பா, நான் கரெக்டானதால நான் மற்றவங்களை காயப்படுத்தி எத்தனை முறை நான் காயப்படுத்திருக்கேன்ப்பா. ஒரு என்ன மன்னிக்கப்பா ப்ளீஸ்ப்பா, சாரிப்பா. நான் கர்த்தருக்காக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூட எத்தனையோ முறை எங்கள் குடும்பத்தில் கூட நான் இழிவாக பேசியிருக்கேனப்பா. நான் கர்த்தருக்காக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் தகப்பனே எனக்கு தெரிந்தவர்கள் கூட நான் இழிவான வார்த்தைகளை பேசியிருக்கேனப்பா. அந்த புத்தீனமான செயலை மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு வச்சுங்கப்பா. மற்றவர்களை காயப்படுத்தாமல் ஆறுதல் சொல்ல எங்களுக்கு நீர் கற்றுதாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. இது ஆண்டு சமத்தை ஒருவேளை நம்ம போய் பேசியிருந்தால் ஆண்டு சமத்தை சாரிப்பா ஒரு சேனை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு நம்ம ஆண்டு சமத்தை நம்ம கேட்கலாமா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அது மட்டும் இல்லாம அநேக முறை எனக்கும் கவலை, இசப்பா நான் ஊழியத்தை வந்ததில் மற்றவங்க கூட என்னை இது போல பல விதமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்களப்பா. மற்றவர்களாலே சொல்ல வாயத்தாலே நான் காயப்படுறேன்னு சொல்லிட்டு அநேக முறை நான் கூட எனக்கு கடினப்பட்டுண்டு. ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், மகனே உனக்காக பேச நான் இருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார். மகனே மகளே உனக்காக பரிந்து பேச நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் என்ன சொல்லுகிறார். மகனே அவர்களோட வாயை நான் அடைப்பேன், நான் உனக்காக நிற்பேன், நான் உனக்காக பேசுவேன் என்று எனக்கு ஆண்டவர் எனக்கு ஆறுதல் சொல்லுகிறார். எனது இதயத்தின் பாரங்களை ஆண்டவர் அனுசரிப்பா. நன்றிப்பா.
நான் கூட கடினப்படுகிற சூழ்நிலைப்பா, எனக்காய் பேச நீர் உண்டு தகப்பனப்பா. என்னையே எத்தனை பேர் காயப்படுத்துறார்களப்பா, கடினமான வார்த்தைகளை சொல்லி தகப்பனே என்னை காயப்படுத்துறார்களப்பா. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு தகப்பனே, நீர் எனக்காக நீ நன்மைகளை பேச நீர் உண்டு தகப்பனப்பா. நன்மைகளை பேச நீர் உண்டு தகப்பனப்பா. எங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்கு ஏதுப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை தகப்பனப்பா. எங்களுக்காக பேச ஒருவர் உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் தகப்பனப்பா. உங்களோட சத்தத்தை கேட்டு நாங்கள் தகப்பனே, நாங்கள் இனிமேல் திருத்திட உதவி செய்யுங்க தகப்பனப்பா. இன்று வந்திருக்கல யாராலும் செப்பித்தார்களப்பா, என்ன ஆண்டு தகப்பன எந்த நம்ம மனிதர்களால் கடின வார்த்தைகளால் ஏற்பட்டு கடிதத்தோடு வந்திருக்கலாம். இன்று காண ரேசப்பா, நீர் அவள் இருதயத்தை நீர் ஆறுதல் படுத்துங்கப்பா தகப்பன. நானே உனக்கு ஆறுதல் செய்கிற சொன்னில தகப்பனப்பா. உங்களுடைய ஆறுதல்கள் எங்களை பெருகட்டும் தகப்பனப்பா. இது எந்த கடினமான சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தெய்வீக ஒரு சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனப்பா. எங்களால் மனிதரோட வார்த்தைகளை எங்கள் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தேர்ச்சுங்க தகப்பனப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் வழி நடத்துங்க, நீர் பலப்படுத்துங்க, நீர் வழி நடத்துங்கப்பா. எங்கள் சார் நாங்கள் தாழ்த்துணும் தகப்பனே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் முக்கிய நாங்கள் அர்ப்பணிக்கிறாச்சா. உங்கள் சித்தம், மனாதி தீர்மானம், மனாதி திட்டத்தின்படி எங்களை நீர் வழி நடத்துங்க. உங்கள் பிரசன்னத்தால் நீர் வழி நடத்துங்க, பலப்படுத்தி பெரிய காலம் செய்யுங்கப்பா. இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாலோம், 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 ஷாலோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.